இருக்கும்போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது, நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். நீரில் தாமரை யுகல் பட்டியின் 14வது நாள். ஓம் சாந்தி. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் ரொம்ப சாதாரணமானவன். அவனுடைய வீடு மண்ணால கட்டப்பட்ட ஒரு சாதாரண வீடு. அந்த இளைஞனுக்கு ஒரு பழக்கமும் இருந்தது, அதாவது ஒரு நியமம் இருந்தது. அவன் காலையில் தினந்தோறும் எழுந்து பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்வான். அவனும் மிக சாதாரணமானவன், ஏழை என்று கிடையாது. ஆனால் அவனுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப சாதாரணமானது. அதனால் அவனை அனைவரும் ஏழை என்றுதான் அழைப்பார்கள். அந்த மாதிரி எல்லோருமே அவனை பற்றி நினைப்பாங்க. ஒரு நாள் அவன் காலையில எழுந்து பரமாத்மா கிட்ட பிரார்த்தனை செய்தான். என்னுடைய அடையாளம் என் வீட்டினை பற்றியோ, என் நடத்தையின் மூலமாகவோ, என் உடைகள் பற்றியதாகவோ இருக்கக்கூடாது. என்னை பற்றிய அடையாளம் என் ஆத்மாவினால் தான் இருக்க வேண்டும். இப்படி ஒரு பிரார்த்தனை செய்தான். அந்த கிராமத்துல இன்னொருத்தர் செல்வந்தனாக இருந்தார், ஜமீன்தாராக இருந்தார். அவற்றை நிறைய செல்வம், நிறைய வசதிகள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவர் ரொம்ப அகங்காரத்திலே இருந்தார். அப்போ ஒரு நாள் இரவு என்ன நடந்தது அப்படின்னா, திடீர்னு அந்த கிராமத்துல புயல் வந்துச்சு. நிறைய சேதாரங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த செல்வந்தனும் தன்னுடைய செல்வத்தோட அரண்மனையிலேயே இருந்தார். உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அவரு நினைக்கல. தன் அரண்மனையிலேயே இருந்துட்டார். ஆனால் அந்த ஏழை இளைஞன் சாதாரணமானவர். தன்னுடைய வீட்டை பற்றியோ புயலை பற்றியோ சிந்திக்காம மக்களுக்கு உதவி செய்வதுதான் முக்கியம்னு நினைச்சார். அன்றைய இரவு அனைவருக்கும் அவர் உதவி செய்தார். அடுத்த நாள் அனைவரும் என்ன பார்த்தாங்கன்னா, அந்த செல்வந்தன் எந்த உதவியும் செய்யல, தன் அரண்மனையிலேயே இருந்துட்டார். ஆனா அந்த சாதாரண இளைஞன் வீடு, செல்வம் அனைத்துமே குறைவாக இருந்தும் அவர் அனைவருக்குமே உதவி செய்தார். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பணக்காரனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு, நானும் உதவி செய்திருந்திருக்கணும். எதுவுமே இல்லாதவன் இத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறான். எல்லாமே இருந்த நான் உதவி செய்யலையே. இப்படி அந்த பணக்காரனுக்கு அந்த ரியலைசேஷன் ஏற்பட்டுச்சு. இளைஞனுக்கு முன்பு அவன் தலை குனிந்திருந்தான். அந்த இளைஞன் கிட்ட யார் சாதாரணமாக இருந்தவர், அவர்கிட்ட அவன் கேட்கிறான், உங்ககிட்ட எதுவுமே இல்லாத போதும் நீங்க எப்படி மக்களுக்கு அவசியம் உதவி செய்யணும்னு நினைச்சீங்க? நீங்க உங்க வீட்டிலேயே இருந்துட்டு உங்க வீட்டையும் பொருட்களையும் கவனிச்சுட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞன் சொல்றான், நான் அப்படி கூட செஞ்சிருக்கலாம்.
ஆனா என்னுடைய உள்ளமும் ஆத்மாவும் தூய்மையாக இருந்தது. நான் செய்த இந்த உதவி என்னுடைய சுபாவமாகும், என்னுடைய இயல்பானது. அதைத்தான் நான் வெளிப்படுத்தினேன். மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படாம நான் இதை செய்திருந்தேன். இதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நல்லது செய்ததுனால எந்த விதத்திலும் எனக்கு நஷ்டம் ஏற்படலை அப்படி சொன்னான். அப்ப இந்த இளைஞன் மிகவும் எளிமையாக இருக்கக்கூடியவர் தான். ஆனா அவர்கிட்ட பர்சனாலிட்டி எப்படி இருந்துச்சு? ராயலோட இருந்துச்சு. ராயல்டி நிறைந்த பர்சனாலிட்டி. அவனிடம் எதுவும் இல்லைன்னாலும் அவன் முகத்துல ஒரு பிரகாசம், ஒரு தேஜஸ் இருந்தது. அனைவருமே அவன்கிட்ட கேட்டாங்க, நீங்கெல்லாம் உதவி செய்திருக்கிறீங்க, ஆனா அந்த செல்வந்தன் எந்த உதவி செய்யலையே. ஆனா அதற்கு அவன் என்ன சொன்னான்னா, ஒரு மனிதனுடைய அடையாளம் அவனுடைய குணத்தினாலேயோ உடைகளினாலேயோ ஏற்படுறது கிடையாது. அந்த மனிதனின் ஆத்மாவினால் தான் ஏற்படுகிறது. பிறகு அவன் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி பற்றியும் சொன்னான். ராயல்டி அப்படின்னா பரமாத்மாவுடைய ஒளி பிரகாசத்தை தனக்குள்ள எழுப்புவது, அந்த ஒளி நிறைந்த தன்மையில இருக்கிறது. பர்சனாலிட்டி அப்படின்னாலே நல்ல உடைகள், வீடு, அரண்மனை, சுகபோக வசதிகள் மட்டும் கிடையாது. பர்சனாலிட்டி என்றாலே மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வது, மற்றவங்களுக்கு சுகம், சாந்தி கொடுப்பது, அவங்களுக்கு ஏதாவது அவங்கள அடைய வைக்கிறது, அவங்களுக்கு சுகத்தின் அனுபவத்தை கொடுக்கிறது, அவங்களுடைய ஹார்ட்டை டச் பண்றது. இப்படி தன்னுடைய ராயல்டி மேலும் பர்சனாலிட்டி பற்றி அவன் சொன்னான். இன்றைய முரளியிலும் பாப்தாதா பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி அதை தான் ஹைலைட் பண்ணியிருக்கிறார். ஜல் மே கமல் இந்த பட்டியல 14வது நாள். இன்றைய அவ்வியக்த முரளியின் தேதி 2 பிப்ரவரி 2008. முரளியுடைய டாபிக் சம்பூர்ண பவித்திரதா மூலம் ஆன்மீக ராயல்டி மேலும் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். மாஸ்டர் ஞான சூரியன் என்ற சொரூபத்தை எமர்ஜ் செய்யுங்கள். அப்ப இன்று பாப்தாதா ஆன்மீக ராயல்டி மற்றும் ஆன்மீக பர்சனாலிட்டி பற்றி சொல்லியிருக்கிறார். பாப்தாதா அனைவரும் தங்கள் பிராமண குடும்பத்தை பார்க்கறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆன்மீக ராயல்டி மேலும் ஆன்மீக பர்சனாலிட்டி உடையவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு முரளியில 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல் பாயிண்ட் பவித்ரதா. பவித்ரதா என்பது பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, பிரம்மாச்சாரி ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நான் என்ற வார்த்தையோடு சமானத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது பாயிண்ட், ஞான சூரிய சொரூபத்தை எமர்ஜ் செய்ய வேண்டும். பாபா இந்த முரளியில பவித்ரதா, பியூரிட்டி என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். நீங்க எல்லா பிராமண ஆத்மாக்களும் தூய்மைய முழு கல்பத்திலும் மிக உயர்ந்த தூய்மைங்கிறத அனுபவம் பண்றீங்க. பாபா சொல்றார், அனாதி காலம், ஆதி காலம், மத்தியம காலம், மேலும் அந்திம காலம். இந்த 4 காலங்கள்லயும் நீங்க பவித்திரதாவை அனுபவம் செய்றீங்க. பவித்திரதா எப்படி இருந்துச்சுங்கிறத பாபா சொல்றார். உங்களுடைய பவித்திர தன்மையை நீங்க சோதனை செய்து பாருங்க. உங்க பவித்திரதாவின் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஒவ்வொரு காலத்திலும் போய் உங்களுடைய பவித்திரதாவின் பர்சன்டேஜை செக் பண்ணீங்க. முதல்ல பாபா சொன்னார், அனாதி காலத்துல. நாம பரந்தாமத்துல பவித்திரதா என்ற கடல்ல இருந்த போது ஆத்மா முழுமையாக தூய்மையாக பவித்திரமாக இருந்துச்சு. பாபா சொல்ற, இந்த சக்கரத்தை சுழற்றுங்க, அதாவது ஒரு ட்ரில் பண்ணுங்க. நீங்க அனாதி காலம்,
ஆதி காலம் இதுல எப்படி இருந்தீங்க? அதே நேரம் உங்கள் பர்சன்டேஜையும் செக் பண்ணுங்க. அனாதி காலத்துக்கு பிறகு ஆதி காலத்துக்கு வாங்க. அப்போது நீங்க தேவதா ஸ்வரூபத்துல இருந்தீங்க. தேவதைகளின் அடையாளம் என்ன? சம்பூர்ண நிர்விகாரி, சம்பூர்ண பவித்ரதா. இப்ப பாபா சொல்றார், இப்போது நீங்க ஆதி காலத்துக்கு வந்து உங்க பவித்ரதாவை செக் பண்ணுங்க. எல்லோருமே அங்க போய் தன்னுடைய பவித்ரதாவின் பர்சன்டேஜை செக் பண்ணுங்க. ஆதி காலத்துக்கு பிறகு பாபா சொல்றார், இப்பொழுது மத்திய காலத்துக்கு வாங்க. மத்தியம காலத்துல நம்முடைய பர்சனாலிட்டி மேலும் பவித்திர தன்மை எப்படி இருந்துச்சு? பூஜ்ய ஸ்வரூபம். மத்தியம காலத்துல நீங்க அனைவரும் பூஜ்ய ஸ்வரூபமாக இருந்தீங்க. உங்கள் பக்தர்கள் என்ன செய்யறாங்க? உங்களுடைய பெரிய பெரிய சித்திரங்கள் எல்லாம் உருவாக்கி பூஜை செய்யறாங்க. இன்றைக்கும் அவங்க சித்திரங்களை உருவாக்கி மிக அழகாகவும் விதிபூர்வமாகவும் பூஜை செய்யறாங்க. இப்ப பாபா சொல்றார், இது அனைத்தும் மத்தியம காலத்தின் நினைவு சின்னத்தின் சொரூபங்கள். மத்தியம காலத்திலும் உங்கள் பூஜை நடப்பதற்கான அடிப்படை விதி என்ன? பவித்ரதா. ஆக பாபா சொல்றார், உங்கள் பவித்ரதாவை செக் பண்ணுங்க. இப்போது அந்திம காலத்துக்கு வாங்க, அதாவது சங்கமயுகத்திற்கு. இப்போது நாம எப்படி நம்முடைய பவித்திர தன்மையை சோதனை பண்றோம்? கம்பேர் பண்றோம். மனதின் மூலம், வார்த்தைகள் மூலம், கர்மத்தின் மூலம் சோதனை பண்றோம். பாபா சொல்ற, இந்த சங்கமயுகத்திலும் உங்கள் பவித்திரதாவிற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா நீங்க பவித்திரதாங்க விரதம் எடுத்திருக்கிறீங்க. இந்த விரதம் உடைக்கப்படுவது கிடையாது. இந்த விரதம் மிகவும் உறுதியானது. முழு சக்கரத்திலும் உங்கள் பவித்திரதாவின் சொரூபம் எத்தனை பர்சன்டேஜில் இருந்தது என்று செக் பண்ணுங்க. ஏன்னா பாபா சொல்றார், பவித்திரதா என்பது பிரம்மச்சரியம் என்பது மட்டும் இல்லை, பிரம்மாச்சாரி ஆக வேண்டும். பிரம்மச்சரியம் என்றால் விகாரங்களை வெற்றி அடைகிறது, கர்மேந்திரியங்களை வெற்றி அடைகிறது. ஆனா பாபா சொல்றார், அது மட்டும் பத்தாது. பவித்திரதா அதற்கும் அப்பாற்பட்ட விஷயம். பவித்திரதா என்பது பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, பிரம்மாச்சாரி. பிரம்மா பாபாவின் ஆச்சரணம், பிரம்மா பாபாவின் நடத்தை நமக்குள்ள தென்படணும். பாபா இந்த முரளியில சொல்லியிருக்கிறார், பவித்திரதாவினுடைய கண்டறிதல் திருஷ்டி, விருத்தி மற்றும் கிருத்தி, இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். விருத்தி எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு ஆத்மா பற்றியும் பிரம்மா பாபாவை போல எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, எப்போதும் சுப பாவனை, சுப காமனை. இதுதான் இந்த பவித்திரதாவை கண்டறிகிறது, அதுக்கான பரிசோதனை செய்யறது. இரண்டாவது திருஷ்டி. பாபா சொல்றார், பவித்திரதாவின் பரிசோதனை திருஷ்டியால செய்யுங்க. ஆத்மீக திருஷ்டி ஒவ்வொருவரையும் ஆத்ம ரூபத்துல பார்க்கணும். பாபா முன்பும் அவ்வியக்த முரளிகள்ல சொல்லியிருக்கிறார், பாப் தாதா குழந்தைகளை பார்க்கும்போது அவங்களுடைய கண்களை பார்க்கறாங்களா அல்லது புருவ மத்திய பார்க்கறாங்களா? அதாவது திருஷ்டி ஆத்மீகமாக இருக்க வேண்டும், ஆத்மாவை பார்க்க வேண்டும். மூன்றாவது கிருத்தி. கிருத்தியில் என்ன செய்ய வேண்டும்? சுகம் கொடுக்க வேண்டும், சுகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாபா சொல்ற, இந்த மூன்றையும் உங்களுக்குள்ள சோதனை பண்ணுங்க. இந்த பவித்திரதாவினுடைய பரக் பரிசோதனை எவ்வளவு இருக்கு என்பதை செக் பண்ணுங்க. மனம், வார்த்தைகள், கர்மம், சம்பந்தம், இதனோடு திருஷ்டி, விருத்தி, கிருத்தி, இதுலயும் உங்களுடைய பவித்திரதாவை செக் பண்ணுங்க. பிரம்மா பாபாவுடைய விசேஷத்தன்மை என்ன? அவருடைய விருத்தி எப்போதும் சுப பாவனை, சுப காமனை உடையதாக இருந்துச்சு. அவருடைய திருஷ்டி ஆத்மீக திருஷ்டியாக,
அவருடைய கிருத்தி சுகம் கொடுக்கக்கூடியது, மேலும் சுகம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. யாராவது தங்களுடைய துக்கத்தை அவர்கிட்ட சொன்னா கூட அவர் ஒருபோதும் அந்த துக்கத்தை எடுத்துக்கொள்ளல. எப்போதும் சுகம் கொடுத்து சுகம் எடுத்துக்கொண்டார். எனவே பவித்ரதா என்பது பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, பிரம்மாச்சாரி ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இப்ப நான் என்ற வார்த்தையை ஸ்வமானத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய பட்டியினுடைய தீமே ஜல் மே கமல், அதாவது நீரில் தாமரை. யுகல் பட்டி, கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யுகல்கள் பற்றியும் பாபா சொல்லியிருக்கிறார். பரஸ்திதிகள் மேலும் துக்கத்துக்கு காரணம் என்ன? நான் மற்றும் என்னுடையது. இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் காரணம். பாபா சொன்னார், நீங்கள் எனது என்ற வார்த்தையுடன் என்ன இணைக்கிறீங்க? மேரா அப்படிங்கிறவரோட நம்ம இப்ப பாபா என்பதை இணைக்கிறோம். இப்போது எனதுன்னு நம்ம சொல்லல, என்னுடைய பாபா, மேரா பாபா என்று சொல்றோம். வெறும் பாபா என்று சொல்லல, எனது மேரா பாபா என்று சொல்றோம். அதுபோல இப்ப நான் என்ற வார்த்தையுடன் ஸ்வமானத்தை இணைக்கக்கூடிய பயிற்சியை பக்கா செய்ய வேண்டும். நான் என்ற வார்த்தை வரும்போதெல்லாம் உங்க ஸ்வமானத்தை, அதனுடைய லிஸ்ட முன்னாடி கொண்டு வாங்க. பாபா எத்தனை ஸ்வமானங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு செக் பண்ணுங்க. இந்த முரளியில பாபா சொல்லியிருக்கிறார், நான் எப்படிப்பட்ட ஆத்மா? நான் விசேஷமான ஆத்மா. நான் சிம்மாசனதாரியாக இருக்கிற ஆத்மா. நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா. ஆகவே நான் என்ற வார்த்தை வரும்போது அதன் கூடவே உங்களுடைய சுவமானத்தையும் நினைவுல கொண்டு வாருங்க. எனது என்ற வார்த்தையின் பயிற்சியை நீங்க பக்கா ஆக்குனது போல நான் என்ற வார்த்தையினுடைய பயிற்சியையும் பக்கா ஆக்குங்க. அதை ஸ்வமானத்தோட லிங்க் பண்ணுங்க. நான் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஸ்வமானம் தான் நினைவுக்கு வரணும். நான் யாரு? நான் எப்படிப்பட்ட ஆத்மா? பாபா நமக்கு ஸ்வமானத்தினுடைய லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மூன்றாவது பாயிண்ட், ஞான சூரிய ஸ்வரூபத்தை எமர்ஜி செய்யுங்கள். முரளியினுடைய டாபிக்ல பாபா சொன்னது போல மாஸ்டர் ஞான சூரிய சுரூபமாகி ஞான சூரியனின் கதிர்களை, ஒளியை பரப்புங்கள். பாபா சூரியனுடைய உதாரணம் கொடுக்கிறார். சூரியன் தன்னுடைய கதிர்களால, அந்த ஒளியினால இருளை அகற்றி ஒளிய பரப்புது. சூரியனுடைய கதிர்கள் தண்ணீரை ட்ரை ஆக்குது, மழையை பொழிய வைக்குது, பகல இரவாகவும் இரவ பகலாகவும் மாற்றுது. அப்ப இதெல்லாம் யார் செய்யறாங்க? சூரியனுடைய அந்த கதிர்கள் தான், சூரியனின் ஒளி. அதுபோல நீங்கள் அனைவரும் மாஸ்டர் ஞான சூரியனாகி உங்களுடைய கதிர்களை முழு உலகத்திலும் பரப்புங்க, வாயு மண்டலத்துல பரப்புங்க. சுகம் மேலும் அமைதியின் கதிர்களை கொடுங்க. சூரியன் அதை செய்ய முடிஞ்சதுன்னா நீங்க அனைவரும் மாஸ்டர் ஞான சூரிய சுரூபத்தை எமர்ஜி பண்ணி சுகம் அமைதியின் கதிர்களை வாயு மண்டலத்துல பரப்புங்க. ஏன்னா இப்பொழுது நேரம் மிகவும் நெருக்கத்தில் இருக்கு. இந்த முரளியில பாபா சொல்லியிருக்கிறார், அச்சானக் மேலும் எவரடி, திடீரென்று நடக்கும், மேலும் எவரடி. அதற்காக மாஸ்டர் ஞான சூரிய சுரூபத்தை எமர்ஜி செய்து சுகம் அமைதியின் கதிர்களை பரப்ப வேண்டும். பாபா சொன்னார், ஆரம்பத்துல பாப் தாதாவின் மூலம் பல ஆத்மாக்களுக்கு சுகம் அமைதியினுடைய அனுபவம் கிடைச்சது. அவங்க வீட்டில இருந்தபடியே இந்த அனுபவத்தை அடைஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் யாரோ நம்மளை அழைக்கிறாங்க, நாம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு தோன்றிச்சு. இப்ப பாபா சொன்னார், பாப் தாதா செய்தது போல நீங்க அனைவரும் உலகின் ஆத்மாக்களுக்கு சுகம் மேலும் அமைதியின் அனுபவத்தை கொடுங்க.
அந்த ஆத்மாக்களுக்கு எப்படி அனுபவம் கிடைச்சதோ அதே போல உங்க மூலம் மற்றவங்களுக்கு அனுபவம் கிடைக்கணும். உங்களுடைய மாஸ்டர் ஞான சூரியன்ங்கிற சொரூபத்தை எமர்ஜி பண்ணுங்க. அதனுடைய கதிர்கள் சகாஷ் அதை பரப்புங்க. கடைசியில பாபா ஒரு ட்ரில் செய்தாரு. உங்களுடைய மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி ஒரு வினாடியில உங்களுடைய அனாதி சுரூபத்துல நிலைத்திருங்க. பரந்தாமத்துல பாபாவும் நானும் ஜோதி சுரூபமாக நிலையாக இருக்கிறோம். இப்போது இந்த ஒரு நிமிடம் இந்த பயிற்சி செய்யவும். அனைவரும் தங்களுடைய மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி பரந்தாமத்துல நானும் பாபாவும் ஜோதி பிந்து சுரூபமாக இருக்கிறோம். இந்த அனுபவம் செய்யுங்க. ஓம் சாந்தி. ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது, அது இடிக்கிறது. மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில்